தேன்மலை கிழட்டு நிலைக்கப்படுற நம்ம தலைவர் ஹனி பஜர் காலைல எந்திரிச்ச உடனே எவன் தவம்புளுத்தி எப்படி அடி வாங்கி சாப்பிட யோசிப்பான். ஆனா சாக மாட்டான். சில நேரங்கள்ல மலை தேனிகளோட கூட்டுக்குள்ள போய் தேனை ஊஞ்சி சாப்பிடுவான். அங்க இருக்கிற தேனிகள்லாம் 100 தடவைக்கு மேல கொட்டினாலும் அதிகதான் செத்து போகும். இவன் சாக மாட்டான். மற்ற நேரங்கள்ல நெருப்பு கோழியோட முட்டையை திருடி சாப்பிட ட்ரை பண்ணுவான். அதுகிட்ட மிதியை வாங்குவான். ஒரு நெருப்பு கோழியோட மிதி ஒரு கழுதப்புள்ளியவே கொல்ற அளவுக்கு பவர்ஃபுல்லானது. ஆனா தலைவன் சாக மாட்டான். அதுவும் போர் அடிச்சுட்டுனா அப்படியே நேரம் யானை கிட்ட போயிடுவான். அவங்கிட்ட போய் வம்பிழுப்பான். ஆனா அவங்கிட்ட மிதி வாங்க அடி வாங்கினாலும் சாகவே மாட்டான். அப்படியே நம்ம ஆளுக்கு திருப்தி இல்லைன்னா நேர தலைவங்கிட்டே போயிடுவான். நாட்டா முட்டு பங்காளின்னு சிங்கத்துக்கிட்டே போய் மோதுவான். அந்த சிங்கமே இதை பார்த்து போய் தவிர தலைவனுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. 3 சிறுத்தைங்க கூட ஒத்தை குத்த மலை கிட்டதுக்கு இவன் மட்டும்தான் முடியும். இந்த ரவுல இவன் 10 காட்டு நாய்கள் கிட்ட மாட்டிட்டான். 10 நாயும் ஆளுக்கு ஒரு பக்கமா பிடிச்சு கடிச்சு இழுத்தும் கூட தலைவனை சாகவே இல்லை. அதோட இவன் பசிச்சுதுன்னா விசாருக்கு தேலைதான் சாப்பிடுவான். அந்த தேள் 8 இரவு கொத்தியும் தலைவனுக்கு எதுவுமே ஆகல. அதோட போயிட்டு ஜோடியோட ஒரு பாம்பு வந்தா அதையும் பிடிச்சி சாப்பிடுவான். பாம்பு தான் சாவும், தலைவனுக்கு எதுவுமே ஆகாது. அது ஒரு பாம்பு கடிச்ச விஷத்துல அப்படியே போதையாகி மற்ற ஐப்பட்டு பாத்துக்கலாம். மறுபடியும் மரம் காலையில் எந்திரிச்சு அவங்கிட்ட எப்படி யோசிப்பான். இதான்